வெல்கம் டு கடலை சங்கர்ஸ். கடலை சங்கர்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஓகே, ஒரு டொமேட்டோ செல்லர் இருந்தார். டொமேட்டோ செல்லர் மீன்ஸ் தக்காளி வியாபாரம் பண்ணுறவங்க. எஸ், அவர் வந்துட்டு தன்னோட கார்டனில் இருந்து டொமேட்டோஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்து கடையில் ஷாப்பில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு லேடி வந்தாங்களா, அவங்க டொமேட்டோஸ் வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பேஸ்கெட் ஃபுல்லாக டொமேட்டோஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதை செக் பண்ணி வீட்டில் வைக்கிறப்போ பார்த்தா ஒரு டொமேட்டோ வந்து ரோட்டனாக இருந்தது. ரோட்டன் மீன்ஸ் அழுகுனது. உடனே அழுகுனது வீட்டில் வச்சுருப்பாங்களா, தூக்கி எறியும் தானே. உடனே அதே மாதிரி அந்த லேடியும் அந்த டொமேட்டோ வந்துட்டு வெளியில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதை அடுத்து கேர் பண்ணவே இல்லை. அது எரிஞ்சதுலேருந்து என்ன ஆச்சுன்னா ஒரு சீட் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து பிளான்ஸ் வருவாமாச்சு. அதுக்கப்புறம் நல்லா செழிப்பாக அந்த இலை வந்து, ஏன்னா இந்த கிளைமேட்டும் அந்த நேரம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. அந்த செடி நல்லா வளர்ந்து நிறைய டொமேட்டோஸ் வந்துதான். பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக ஃப்ரெஷ் டொமேட்டோஸாக வந்துதான். கேஷில் ஒரு லேடி அந்த பார்த்தப்போ தான் தெரிஞ்சுதான், ஆஹா நம்ம எரிஞ்சதுலேருந்து இவ்வளோ பழங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா பறிச்சுட்டு தன்னோட ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக நெப்புனாங்களாம். ஒரு அழுகின தக்காளியிலேருந்து எவ்வளோ டொமேட்டோஸ் வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழுகி போன தக்காளியே வந்துட்டு என்ன இருக்குது, நிறைய டொமேட்டோஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவையில்லான்னு உதாசனவங்க கொடுத்து முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுறது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. வீவேன் என்று நினைத்தாயோங்கிற கான்செப்ட் படி அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், பழி வாங்கக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் அ லாட்.